ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 8ஆம் வகுப்பு நாட்டுப்புற கைவினை கலைகள் அந்த பாடத்தில் என்னோட மாணவர்கள் அனைவரும் அவங்களால முடிஞ்ச கைவினை பொருட்களை செய்துட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? நான் ஓலையில் செருப்பு செஞ்சுருக்கேன். எடுத்துக்காட்டுமா? என்ன ஓலையில் செய்திருக்கா? பனை ஓலையில். பனை ஓலையில் வெட்டி அதில் ஒவ்வொரு ஓலையாக இணுக்காக செஞ்சு இந்த தட்டி முனைகிற மாதிரி முனைஞ்சி செய்திருக்கா. பனை ஓலையில் வேறு என்னெல்லாம் செய்யலாம்? பனை ஓலையில் மிசிறி, செருப்பு, இந்த கூடை, வெட்டி இதெல்லாம் செய்யலாம். அவ்வளோதான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. செய்யலாம். பொம்மை, அப்புறம் வண்டி அதெல்லாம் செய்யலாம். காட்டு பார்க்கலாம். இது என்னது? செருப்பா? அப்போ நம்ம கடையில் போய் செருப்பு வாங்காண்டா, இப்படியே நம்ம செய்து போட்டுக்கிடலாம். நான் வந்து களிமண்களை வச்சு செஞ்சுருக்கேன். களிமண்களை வச்சு எடுத்துக்காட்டுமா ஒன்று ஒன்றையும் நீ என்ன செய்திருக்கன்ட்டு? அம்மிக்கல்லா? பாரம்பரிய பொருட்களை செய்திருக்கீங்க, அப்படி தானே? என்னெல்லாம் செய்திருக்கீங்க? சத்தமாக சொல்லுங்க. அம்மிக்கல் செஞ்சுருக்கேன், அடுத்து உலக்க செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கு. நம்ம வந்து மறுபடியும் நம்ம பாரம்பரியமாகவே போயிடலாம், அப்படி தானே? ஆமாம். நான் களிமண் வச்சு கைவினை பொருட்கள் செய்திருக்கேன். இது சட்டி. என்னது சட்டி? பானையா? மூடி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஆமாம். இது அம்மிக்கல், இது கரண்டி, இது ஒரு சட்டி. நல்லா இருக்கு. இது வந்து இப்போ பழைய காலத்துக்கே நம்ம திரும்பி போன மாதிரி இருக்கு, அப்படிதானே? நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம். என்ன இது? சோறு பொங்குறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, வேற பானை எல்லாம் செய்கிறீங்க. அடுத்தது மண். இது என்னம்மா? கிணறா? நல்லா இருக்குது. கிணறு சூப்பராக இருக்கு. மண்ணிலே கிணறா? இதுல பக்கத்துல ஒரு தொட்டி. தொட்டி சூப்பரா இருக்கு. இங்க தள்ளி வா, அங்க தள்ளி வந்து சொல்லு. இது சட்டி. இது ஆட்டுக்கறலா? இப்போ நம்ம எல்லாம் கிரைண்டர்ல எல்லாமா மாவு அரைக்கும். இது அம்மியா? அம்மிலாம் எங்களுக்கு ஆகவே ஆகாத. நாங்கெல்லாம் மிக்சியில தான் நாங்கள் அரைப்போம். நாங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம். மிக்சியும் செய்துட்டீங்களா? ஓகே, சூப்பராக இருக்க. மிக்சியை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. இந்த மணல்லாம் எங்கம்மா கிடச்சிது உங்களுக்கு? நாங்கள் அந்த ஓடையிலேருந்து எடுத்தீங்களா? இந்த மணலில் தான் நம்ம பானைகளும் அதெல்லாம் செய்து என்ன செய்கிறாங்க, சுட்டுருதாங்க, அப்படி தானே? சுட்ட பானையை தான் நம்ம என்ன செய்கிறோம், குழம்பு சோறு எல்லாம் பொங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். சூப்பர். உன் பேர் என்ன பேருமா? ஜென்சி. ஏய், என்ன ஜென்சியா? ஜென்சி என்ன பண்ணியிருக்கா? தொட்டியா? தண்ணி ஊற்றி வச்சிருக்கியா? தண்ணி ஊத்துனா அது ஒழுங்கா இருக்குமா? இது என்னது? இது சட்டி. சட்டி. இது குக்கர். ஓ, வெரி குட். உரல், உலக்க. அப்புறம் இது என்னது? பொரிக்கும் சட்டியா? ஆமா. அடுப்பா? சூப்பரா இருக்கு. அடுப்பு எடுத்து கையில காட்டுங்க. நல்லா இருக்கே. விறகு எங்க வைக்கணும்? விறகு இதுல வைக்கணும். சரி, சூப்பர். நல்லா இருக்கு. இதெல்லாம் என்னது? பாரம்பரிய பொருட்கள், கைவினை பொருட்கள், அப்படிதானே? இதே போல தான் அவங்களும் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அடுத்தது இது பானை. பானைக்கு மூடி. பானைக்கு மூடி இல்லைன்னா அது என்ன செய்கிறோம், எறும்பு என்ன செய்கிறோம், உள்ளே போயிடும். வேற சட்டி. வேற வாளி. சூப்பராக இருக்கு. வாளி காட்டுங்க. நல்லா இருக்கு. அடுத்த அடுப்பு, கரண்டி. இந்த அடுப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. கரண்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தால சுஜித்ரா, என்ன பண்ணியிருக்கீங்க? சட்டி பண்ணியிருக்கேன், குழம்பு வைக்கிறதுக்கு. குழம்பு வைக்கிறதுக்கா? அப்படியே குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல, நான் சாப்பிட்ருப்பேன்ல. பாட்டிலாம் இந்த எதாவது போட்டு இடிக்கிறதுக்காண்டி இது பண்ணி. பாட்டி வந்து என்னது, வெத்தலை போடுவாங்க, வெத்தலை கல். அது கல்லில் செய்யணும். நீ அதில் செய்திருக்கா? சரி. வேற சங்கா? சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுப்பாங்கல்ல, அந்த சங்கு. சூப்பராக பண்ணியிருக்கீங்களே எல்லாருமே களிமண்ணில். வேற இது வந்து ஏதாவது இந்த சீரகம், அது வந்து என்னது, உரல். இது வந்து பாத்திரம். இது வந்து மூடி. சூப்பர். கரண்டி நல்லா இருக்குது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்களே. அடுத்தது இது அம்மி. அம்மியா? மம்மி இல்லையா? நான் மம்மின்னு நினச்சேன்.
குக்கர். அடுத்து இது பாத்திரம், அதுக்கு மூடி. இதில் எங்கம்மா அந்த மணல் எடுத்தீங்க? இது வீட்டில் மணல்லாம் எடுக்கக்கூடாது, அள்ளக்கூடாது தெரியுமா? சூப்பர். ம். இது யாருமா? சிவபூர்ணிமா பண உலையில செய்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. இதை நீங்க உங்க வீட்டுல விளையாடுறதா? எங்க அம்மா பழைய காலத்துல இதை வச்சுதான் விளையாடுனாங்க. நானும் இதை வச்சு விளையாடி இருக்கேன். சூப்பரா இருக்குது. ம். பொம்மை, இந்த பொம்மையை நேரம் எடுத்து கட்டுங்க. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. பனை ஓலையில வேற என்னெல்லாம் பண்ணலாம்? இது என்னதுமா? எடுத்து காட்டுங்க. இது என்னது? வளையல், பிரேஸ்லெட். சூப்பர். அப்புறம் இது வந்து என்னது? செருப்பு. அழகா செய்திருக்கீங்களே, நல்லா இருக்கே. இது ஒரு சின்ன குட்டி பொம்மை. இந்த பொம்மை வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம். செயின்லாம் போட்டிருப்போம் அந்த பொம்மைக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாருமே அழகா செய்திருக்கீங்கம்மா. சூப்பராக இருக்குது. வெரி குட். நல்லா இருக்கு. பிள்ளைங்க எல்லாருமே சொன்ன உடனே எல்லாருமே செய்துட்டு வந்திருக்கீங்க. வெரி நைஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். பாய்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். இனிமே வந்து கடையில் நான் செருப்பு வாங்க மாட்டேன். நம்ம ஸ்ரீதேவி வச்சிருக்க செருப்பே நம்ம என்ன செய்துக்கிடலாம், போட்டுக்கிடலாம். காசு கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் என்ன செய்யாண்டா, காசு கொடுத்து வாங்காண்டா. நீங்கள் பொம்மைகள்லாம் கடையில் போய் வாங்காண்டா. இப்படியே பொம்மை வாங்கி உங்கள் ட்ரெஸ்ஸை என்ன செய்திடலாம், போட்டுடலாம். வாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எடுத்துக்காட்டுமா? முத்துராஜ் செருப்பை தூக்கி காட்டு. இனிமேல் நீ செருப்பே வாங்க வேண்டாம். இந்த செருப்பை நம்ம என்ன செய்துக்கிடலாம், போட்டுக்கிடலாம். காட்டுங்க, எப்படி செய்தீங்க? சூப்பர். அடுத்தது என்னது? பாயா. நான் வந்து இது வந்து ஓலைப்பாய். இது வந்து என்ன பாய்? ஓலைப்பாய். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கல்யாண வீடுகளில் சோறு பொங்கி அதில் போடுவாங்க. இந்த பனை ஓலையில் தான் என்ன செய்வாங்க, சோறுலாம் பொங்கி போடுவாங்க. அந்த காலத்தில் இந்த பாயில் தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, படுத்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளுமையாக என்ன செய்யும், இருக்கும். அடுத்தது என்னது? விசிறி. சூப்பர். பனை வடலி, சின்ன பனை வடலியிலேருந்து இதை என்ன செய்யணும், வெட்டணும். வெட்டி அப்படியே கத்திரியை வச்சு என்ன செய்திடணும், கட் பண்ணிடணும். இது வீசுறதுக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். வீசுறதுக்கு நல்ல காற்று வரும். வருதா? இது இயற்கையான காற்று. நம்ம வீட்டில் வந்து என்ன செய்கிறோம், செயற்கையான காற்றில் நம்ம என்ன செய்கிறோம், படுத்து வரங்குறோம். இதில் இருக்கிற சுகமே தனிதான். சூப்பராக இருக்குது. அடுத்தால இது என்ன? கிட்டாரா? அழகா செய்திருக்கியே. இசைக்கருவிகள். இது எதுலமா செய்தா? அட்டைப்பட்டிலையா? சூப்பர். வாழ்த்துக்கள். நல்லா செய்திருக்கீங்களே. பனை ஓலை ரொம்ப நல்லா இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மற்றவங்கெல்லாம் செய்துட்டு வரல, நாளைக்கு என்ன செய்துட்டு வந்திருக்கணும், செய்துட்டு வந்திருக்கணும். தேங்க்யூ.